இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனம். அல்லாமலும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சத்ருவின் பிடியிலிருந்து நம்ம எல்லாரும் மீட்கப்படும்படியாக ஏசப்பா அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் விலையாக சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் பாவங்கள் அற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், அவரால் நாம் மீட்கப்பட்டாயிற்று. அதுக்கப்புறம் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்தில் அனுப்பி அவர் நம்ம எல்லாரையும் அவரை போல தேவ மனுஷர்களாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீ கிறிஸ்துவினுடையவள், நீ கிறிஸ்துவினுடையவன், நீ தேவனுடைய பிள்ளை என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே கூட அவர் உறவாட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நிறைவு இருக்கிறது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எப்போவாவது நீங்க சூழ்நிலையை பார்த்து கோவப்படுறீங்க, உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை இருக்குது, அதை பார்த்து நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. ஆனா அந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க கேட்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைய நீங்க கேட்டு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க பழகி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிற போது ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய உள்ளத்திலே மறுரூபப்படுகிறோம். உள்ளத்துல மாற்றம் நடந்தா கண்டிப்பா வெளியே தெரியும். அப்படி வெளியில மாற்றம் நடக்கும்போது தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேலிருந்து வீசும். அப்படி பிரகாசிச்சீங்கன்னா உண்மையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க பயன்படுவீங்க. உங்க மூலமா நிறைய பேர் தொடப்படுவாங்க. நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தன்மை உடையவர். அதனாலதான் பரிசுத்த ஆவி என்று சொல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். ஏன்னா அவர் பிதாவின் ஆவியானவர், அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். பிதாவினிடத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை நாமளும் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முழுவதுமாக நடத்தப்படுவோம். அவர் உங்களை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பார்.